نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والنظير والند والكفر وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وأمينه على وحيه وخيرته من خلقه أرسله الله سبحانه وتعالى رحمة للعالمين وحجة على العباد أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله حق التقوى ولا تموتن إلا وأنتم مسلمون. ويقول الله جل شأنه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من كان له ساعة فلم يضحي ولا يقربن مصلانا أو كما قال صلى الله عليه وآله. எல்லா புகழும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தவர்கள், கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள், சலஃபு சாலிஹீன்கள், முஃமின்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவை பயந்து அவனுக்கு வழிபட்டு அவனுடைய ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் அல்லாஹு தஆலாவை பயந்து தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கும்படி முதலாவதாக என்னையும் அடுத்து உங்களையும் கேட்டுக்கொள்கின்றேன், வசியத்து செய்கின்றேன். கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமை ஒன்றாகிய ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உலகின் எல்லா திசைகளிலிருந்தும் ஹாஜிகள் இஹ்ராம் செய்தவர்களாக, லெப்பைக் சொன்னவர்களாக, அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தி நிலைமையில் ஹரம் ஷரீஃபை நோக்கி பிரயாணம் செய்யக்கூடிய இச்சந்தர்ப்பத்திலே சிலர் ஹஜ்ஜுக்காக சென்று விட்டார்கள். இன்னும் சிலர் நமது ஊரை சேர்ந்த ஹாஜிகள் ஹஜ்ஜுக்குரிய ஆயத்தங்களை செய்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் ஹரம் நோக்கி பிரயாணிப்பதற்காக வேண்டி தயார் நிலையில் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, ஹஜ்ஜுக்கு செல்லாமல் ஊரில் இருக்கும் நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இச்சந்தர்ப்பத்திலே சில முக்கியமான இபாதத்துக்களை, அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்கான வழிமுறைகளை அறிமுகப்படுத்தி இருக்கின்றான். ஒவ்வொரு காலத்திலும் அடியார்கள் அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்காக வேண்டி, அவனுடைய அன்பை அருளை அடைவதற்காக வேண்டி சந்தர்ப்பங்களை நமக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். ரமலானை அடைந்தோம், அதில் பல்வேறுபட்ட அமல்களை செய்தோம், அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டோம். இப்போது ஹஜ்ஜுடைய மாதம், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், இந்த 3 மாதங்களும் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் செய்வதற்கு மார்க்கம் அறிமுகப்படுத்திய மாதங்கள். அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத். இன்று நாங்கள் துல்காதா மாதத்தினுடைய 17வது தினத்திலிருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் 2 வாரங்களுக்குள் இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ் மாதத்தை நாங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. 28ஆம் தேதி மாலை நாங்கள் துல்ஹஜ் மாதத்துக்குரிய பிறையை பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய மிக உன்னதமான ஒரு வணக்கமாக உதுஹியாவுடைய
இபாதத்தை எங்களுக்கு மார்க்கம் அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. இன்றைய ஹுத்பாவில் இந்த உதுஹியா சம்பந்தமாக முற்கூட்டி ஞாபகப்படுத்தப்படுவது நாங்கள் இப்போதிருந்தே அந்த அமலை இபாதத்தை செய்வதற்கு தயாராக வேண்டும் என்பதற்காக வேண்டி. துல்ஹஜ் மாதத்துடைய நாட்கள் நெருங்கிவிட்டால் அவசரமாக இந்த கடமையை அல்லது இந்த இபாதத்தை எங்களால் செய்ய முடியாமல் போய்விடும். ஆகவேதான் முற்கூட்டியே இந்த உதுஹியா சம்பந்தப்பட்ட விடயத்தை மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல், ஒரு தேட்டம், அதற்குரிய ஆயத்தங்களை முற்கூட்டியே நாங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் என்பதனால் இப்போதே அதை பற்றி ஒரு விளக்கத்தை, ஒரு அறிமுகத்தை இந்த ஹுத்பாவின் ஊடாக சொல்லலாம் என்ற ஒரு நியத்தை நாங்கள் வைத்துக் கொண்டோம். கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, உதுஹியா என்பது இது ஒரு சாதாரணமான வணக்கம் அல்ல. உதுஹியா சுன்னத்து முஅக்கதா. ஷாஃபி மதுஹபிலே இது சுன்னத்து முஅக்கதா. அதிகமான உலமாக்கள் இதை சுன்னத்து முஅக்கதா என்று சொல்லுகின்றார்கள். கட்டாயம் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ஆனால் சில இமாம்களிடத்திலே, அபு ஹனீஃபா, இமாம் அவுஸாஇ, இமாம் சௌரி போன்ற இமாம்களிடத்திலே உதுஹியா வாஜிப் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கட்டாயப்படுத்தப்பட்ட வணக்கம் என்று சொல்லுகின்றார்கள். அதற்குரிய காரணம், உதுஹியாவை வலியுறுத்தி அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் ஹதீஸிலும் அதை பற்றிய ஏவல்கள் அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருப்பதன் காரணத்தினால் சில உலமாக்கள், சில இமாம்கள் அதை வாஜிப் என்று சொல்லுகின்றார்கள். இருப்பினும் கண்ணியமானவர்களே, இந்த உதுஹியா என்ற இந்த இபாதத் நாம் எல்லோரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சுன்னத்து முஅக்கதாவாக இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அல் குர்ஆனிலே இந்த உதுஹியாவுடைய வணக்கத்தை தொழுகையோடு சேர்த்து அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். காரணம், அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக வேண்டி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். இந்த இன்னா அஅதைனா என்று ஆரம்பிக்கின்ற சூரத்துல் கௌஸருடைய வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், யா ரசூலல்லாஹ், தொழுங்கள், உதுஹியாவுடைய பிராணியை அறுத்து பலியிடுங்கள், தொழுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அதை அடுத்து உதுஹியாவை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். உதுஹியாவை அல்லாஹ் தொழுகையோடு சேர்த்து இணைத்து நமக்கு சொல்லுவது இந்த உதுஹியாவினுடைய முக்கியத்துவத்தை, தாற்பயத்தை உணர்த்துவதற்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு சென்ற காலத்திலிருந்து மரண பரிகந்தம் வரைக்கும் விடுபடாமல் செய்த ஒரு வணக்கம் இந்த உதுஹியா. அப்துல்லாஹ் இப்னு உமர் என்ற சஹாபி அறிவிக்கின்றார்கள், அகாமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மதீனத்தில் முனவ்வரா யுதஹி. ஒரு ரிவாயத்திலே அஷ்ரு ஸினீன் யுதஹி. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் மதீனா முனவ்வராவில் தங்கி இருந்த 10 வருடங்களும் உதுஹியா என்ற இந்த வணக்கத்தை விடுபடாமல் செய்திருக்கிறார்கள். அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வணக்கமாக இது உதுஹியாவுடைய வணக்கம் காணப்படுகின்றது. கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி சொன்னார்கள், உதுஹியா கொடுப்பதற்குண்டான வசதி, அதற்குரிய வாய்ப்பு யாருக்கு இருந்து அதை செய்வதற்காக வேண்டி தயாராகவில்லையோ, அதுக்கு ஏற்பாடுகளை செய்யவில்லையோ, அவர் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி, ஹஜ் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி எங்களோடு தொழுவதற்கு வர வேண்டாம் என்று தடுத்தார்கள். மன் கான லஹு ஸஅத்துன் ஃபலம் யுதஹி வலா யக்ரபன்ன முஸல்லானா. உதுஹியா கொடுப்பதற்கான வசதி வாய்ப்பு இருந்தது, ஆனால் அதை செய்வதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை. அப்படியானவர்கள் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி எங்களோடு தொழுகைக்கு வர வேண்டாம் என்று தடுக்கின்ற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வணக்கம் உதுஹியா. கண்ணியமான சகோதரிகளே, உதுஹியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மார்க்கத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுன்னா. உதுஹியாவை பற்றி சஹாபா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அதாஹி, இந்த
உதுஹியாவை பற்றி விளக்கம் கேட்ட பொழுது அருமை நாயகம் சொன்னார்கள், சுன்னத்து அபீக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறை என்று சொன்னார்கள். அப்போது கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் மா லனா ஃபீஹா, இந்த உதுஹியாவுடைய இந்த அமலை நாங்கள் செய்வதன் ஊடாக நமக்கு எது கிடைக்கும், அதனுடைய பயன் என்ன என்று கேட்டபொழுது சொன்னார்கள், லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, அந்த பிராணியில் காணப்படுகின்ற ஒவ்வொரு உரோமத்துக்கும் ஒரு நன்மை எழுதப்படும். ஒரு மாட்டை அறுத்து பலியிடுகின்றோம், ஒரு ஆட்டை அறுத்து குர்பான் செய்கின்றோம், அந்த ஆட்டிலே அல்லது மாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு உரோமத்தின் அளவுக்கும் நமக்கு நன்மைகள் பதிவு செய்யப்படும் என்றால், இந்த உதுஹியாவுடைய வணக்கத்தின் ஊடாக நாம் எந்த அளவு நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நபிகளாருடைய ஈரக்கொழுந்து ஃபாத்திமா என்ற தங்களுடைய மகளை பார்த்து நாயகம் சொன்னார்கள், ஃபாத்திமாவே, ஒரு உதுஹியாவுடைய பிராணியை அறுத்து பலியிடுகின்ற பொழுது அதை நீ பார்க்க வேண்டும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த உதுஹியாவுடைய பிராணியை அறுத்து நாங்கள் பலியிடுகின்ற பொழுது முதலாவது சொட்டு இரத்தம் பூமியை தொடுவதற்குள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னுடைய அனைத்து பாவத்தை மன்னித்து சொன்னார்கள். அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுகின்றான் சொன்னார்கள். ஃபதீபு பிஹா நஃப்ஸன், எனவே இந்த மகத்தான இந்த வணக்கத்தை உள விருப்பத்தோடு ஆசையோடு நீங்கள் செய்ய வேண்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபதீபு பிஹா நஃப்ஸன், இவ்வளவு உயர்ந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்குண்டான வாய்ப்பை தரக்கூடிய இந்த வணக்கத்தை நீங்கள் ஆசையோடு ஆவலோடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அருமை சஹாபாக்கள் இந்த உதுஹியா என்ற இந்த வணக்கத்தை செய்வதற்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே தயாராகி விடுவார்கள். ஹஜ்ஜுடைய காலத்தில் மட்டுமல்ல, ஹஜ்ஜுடைய மாதம் வருவதற்கு, உதுஹியாவுடைய காலம் வருவதற்கு பல நாட்கள் பல மாதங்களுக்கு முன்பாகவே அதற்குரிய ஆயத்தங்களை செய்வார்கள். சஹீஹ் புகாரி வரக்கூடிய ஹதீஸ், அபூ உமாமத்துல் ஸஹல் என்ற சஹாபி அறிவிக்கிறார்கள், குன்னா நுஸம்மினு உதுஹியத்தனா பில் மதீனத்தில் முனவ்வரா வகானல் முஸ்லிமூன் யுஸம்மினூனஹா, மதீனா முனவ்வராவில் நாங்கள் உதுஹியாவுடைய பிராணியை வாங்கி அதற்கு தீனி கொடுத்து அதை கொழுக்க செய்வோம், அதை பராமரித்து அதை நன்றாக அதை கவனித்து அதை கொழுக்க வைப்போம். ஏனைய முஸ்லிம்களும் அந்த காலத்திலே மதீனா முனவ்வராவிலே உதுஹியாவுக்காக வேண்டி பிராணிகளை கொள்வனவு செய்து தீனி கொடுத்து அதை வளர்க்கின்ற பழக்கம் இருந்திருக்கிறது. உதுஹியாவுடைய பிராணியை தன்னுடைய கையினால் அதை வளர்த்து அதற்கு தீனி கொடுத்து அதை பராமரித்து அதை கொழுக்க செய்து அதை அல்லாஹுக்காக வேண்டி குர்பான் செய்வதுதான் உண்மையிலேயே ஒரு மகத்தான ஏற்றமான ஒரு விடயமாக இருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆன் உதுஹியாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது வமா யுஅல்லிம் ஷாயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், உதுஹியா இஸ்லாத்தினுடைய சின்னங்கள் ஒன்றாக இருக்கின்றது. எப்படி ஜுமா தொழுகை இஸ்லாத்தினுடைய சின்னம், ஹஜ்ஜுடைய வணக்கம் இஸ்லாத்தினுடைய சின்னம், இது போன்றுதான் உதுஹியாவுடைய அந்த வணக்கமும் இஸ்லாத்தினுடைய சின்னங்களில் ஒன்று, இஸ்லாத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. எனவே யார் இஸ்லாத்தினுடைய அடையாளமாகிய இந்த உதுஹியாவை கண்ணியப்படுத்துவார்களோ, அதை ஆவலோடு செய்வதற்கு முன்வருவார்களோ, அவர் அல்லாஹ்வுடைய ஷஈராவை இஸ்லாத்தினுடைய சின்னத்தை கண்ணியப்படுத்துகிறார். அமன் யுஅல்லிம் ஷாயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அல்லாஹ்வினுடைய ஷஈராக்கள் இஸ்லாத்தினுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துவது நமது உள்ளத்தில் தக்வா இருப்பதற்கான அடையாளம் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், உதுஹியா
இஸ்லாத்தினுடைய சின்னம். அதை கண்ணியப்படுத்துவதென்றால் அதனுடைய விளக்கம் என்ன என்று சொன்னார்கள். உதஹியாவுடைய அந்த வணக்கத்தை எவ்வாறு நாம் கண்ணியப்படுத்துவது சொன்னார்கள். உதஹியாவுடைய பிராணியை நல்ல விலை கொடுத்து வாங்குவது, கொழுத்த பிராணியை வாங்குவது, அதற்கு தீனி கொடுத்து வளர்த்து அதை கொழுக்க செய்வது, இதுதான் அந்த உதஹியா என்ற இஸ்லாத்தினுடைய சின்னத்தை கண்ணியப்படுத்துவது என்பதற்குரிய கருத்து என்று சொன்னார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, உதஹியாவை நாங்கள் சாதாரணமான அமலாக நினைத்துக் கொள்ளக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அறிமுகப்படுத்திய மகத்தான ஒரு வணக்கமாக இருக்கின்றது. ஸலஃபு ஸாலிஹீன்கள் இந்த உதுஹியாவை மிகவும் கண்ணியமாக ஒரு மகத்தான அமல் என்று விளங்கி செய்திருக்கிறார்கள். இது இந்த சமூகத்தில் விடுபட்ட அமலாக மாறிவிட்டது. உதுஹியாவுடைய பிராணியை அறுக்காமல் அதனுடைய மாமிசத்தை நாங்கள் மக்களுக்கு பங்கு கொடுப்ப சதக்கா செய்யாமல் உதஹியாவுடைய பிராணியை கொள்வனவு செய்வதற்குண்டான அந்த பெருமானத்தை பணத்தை நாங்கள் சதக்கா செய்வதன் மூலமாக உதஹியாவுடைய சிறப்பை அடைந்து கொள்ள முடியாது. உதாரணமாக ஒரு மாடு கொள்வனவு செய்வதற்கு 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் தேவை என்றிருந்தால் அந்த 3 லட்சம் ரூபாய்களை நாங்கள் சதக்கா தர்மம் செய்வதை விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம் அந்த பிராணியை நாங்கள் வாங்கி அதை அறுத்து பலியிடுவது. அந்த பிராணியை அறுப்பதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. ஹஜ் பெருநாள் தினத்திலே ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். மா அமில இப்னு ஆதம் அமலன் அஹப்ப இலல்லாஹ் யௌமன் நஹர் மின் ஹராக்கித் தம். ஹஜ் பெருநாள் தினத்திலே ஒரு அடியான் செய்யக்கூடிய வணக்கங்களில் அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமானது உதுஹியாவுடைய பிராணியை அறுப்பது. அது மாத்திரமல்ல, அந்த ஹஜ் பெருநாள் தினத்தில் நாங்கள் செலவழிக்கின்ற செலவுகளில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செலவு உதுஹியாவுடைய பிராணியை நாங்கள் வாங்குவதற்கு கொடுத்த செலவு என்று பணம் என்று ஹதீஸில் மிக தெளிவாக வந்திருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, அருமை சஹாபா சொல்லுகின்றார்கள், அவ்வலு மா நப்தஉ பிஹி ஃபீ யௌமினா ஹாதா. ஹஜ் பெருநாள் தினத்திலே நாங்கள் செய்கின்ற முதலாவது வணக்கம் பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவோம், அதை அடுத்து உதுஹியாவுடைய பிராணியை அறுத்து பலியிடுவோம். ஹஜ் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிய ஹுத்பாவை முடித்துக் கொண்ட பின்னர் முதலாவது நாங்கள் செய்கின்ற வணக்கம் உதுஹியாவுடைய பிராணியை அறுத்து பலியிடுவோம். உலமாக்கள் எழுதுகின்றார்கள், அந்த ஹஜ் பெருநாள் தினத்தில் நாம் அறுக்கின்ற உதுஹியாவுடைய பிராணியுடைய ஈரலை சமைத்து சாப்பிட முஸ்தஹப்பாக இருக்கின்றது. அவருடைய ஈரலை சமைத்து சாப்பிடுவது முஸ்தஹப்பாக இருக்கின்றது. அன்பானவர்களே சகோதரர்களே, ஆகையினால் இந்த உதுஹியாவுடைய இந்த வணக்கத்தை நாங்கள் வசதி உள்ளவர்கள் முடியுமானவர்கள் விடுபடாமல் நாங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஒரு குடும்பத்துக்கென்ற ஒரு உதுஹியா நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. ஃபீ குல்லி ஆமின் அலா குல்லி அஹ்லி பைத்தின் உதுஹியத்துன். ஒவ்வொரு வருடமும் ஒரு குடும்பத்துக்குரிய உதுஹியா, ஒரு குடும்பத்தில் ஒரு உதுஹியாவேனும் அறுத்து பலியிடப்பட வேண்டும். குடும்பத்துடைய தலைவன் அதை அறுத்தால் அந்த குடும்பத்துக்கு உதுஹியாவாக மாறிவிடும். எல்லோரும் செய்ய முடியும். பாப்பா பிள்ளைகள் வசதி இருந்தால் எல்லோரும் தனியான உதுஹியா கொடுக்க முடியும். இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்கேனும் ஒரு உதுஹியா கொடுக்கப்பட வேண்டும். அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வணக்கம் உதுஹியா. அன்பான சகோதரர்களே, இந்த உதுஹியாவுடைய வணக்கத்தை மார்க்கம் இலகுபடுத்தி இருக்கின்றது. உதுஹியாவுக்கு செல்லுபடியாகும் பிராணிகள் ஆடு, மாடு, ஒட்டகம். மாடு ஒட்டகமாக இருக்கின்ற பொழுது 7 பேர் சேர்ந்து கூட்டாக கொடுக்க முடியும். 7 பேர் அல்லது 7க்குட்பட்டவர்கள் சேர்ந்து
அதை கூட்டாக கொடுக்க முடியும். ஆடாக இருக்கின்ற பொழுது தனி ஒரு நபர் மாத்திரம் கொடுக்க முடியும். ஆயிஷா கேட்டா, யா ரசூலல்லாஹ் அஸ்ததீனு ஃபஉதஹி, நான் கடன் பெற்று உதுஹியா கொடுக்கலாமா என்று கேட்ட பொழுது அருமை நாயகம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி, அந்த கடன் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நிறைவேற்றப்படக்கூடிய அடைக்கப்படக்கூடிய கடனாக இருக்கும் என்று சொன்னார்கள். கடனை கொடுப்பதற்குண்டான வசதி பின்னர் இருக்கும் என்றிருந்தால் கடன் எடுத்து கூட உதுஹியா கொடுப்பதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கின்றது. ஆனால் அந்த கடனை கொடுப்பதற்குண்டான ஏற்பாடு பின்னர் இருக்க வேண்டும் என்று உறுதியாக தெரிந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அந்த அளவு மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்ற வணக்கம் உதுஹியாவுடைய வணக்கம். அன்பானவர்களே, சகோதரர்களே, இன்று நாங்கள் பெருநாள் தினத்துக்காக வேண்டி பெருநாளைக்காக வேண்டி சில ஆடைகளை வாங்குவா. ஒரு ஆடையுடைய பெறுமதி 30,000 35,000. ஒரு உதுஹியாவுடைய பிராணி அறுப்பதற்கு மாடாக இருந்தால் 30,000 35,000 ஒரு பங்குக்கு போதுமானது சுமாராக. ஒரு உதுஹியா கொடுப்பதில் நாங்கள் பங்காளியாக ஆகின்ற அந்த ஒரு தொகைக்கு உடுப்பை கூட நாங்கள் வாங்குகின்றோம். ஆனால் ஒரு மகத்தான சுன்னத், அல்லாஹ்வுடைய அன்பை அருளை நெருக்கத்தை பெறுவதற்கான மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய இப்படி அவருடைய இபாதத் என்று சமூகத்திலே அது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விடுபட்ட வணக்கமாக மாறிக்கொண்டு வருகின்றது. எனவே நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாவிட்டாலும் இப்படியான இந்த இபாதத்துக்களை ஊரில் இருந்து கொண்டே செய்வதனூடாக நாங்கள் அந்த ஹாஜிகளோடு அவர்கள் செய்கின்ற அந்த அமல்களில் கூட நாங்களும் சேர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களிடம் அங்கே குர்பான் கொடுக்கின்றார்கள். ஆகையினால் கண்ணியமானவர்களே, இப்போது இருந்தே நாங்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு அதற்குரிய ஆயத்தங்களை செய்ய நாங்கள் தயாராக வேண்டும். அதிகமாக எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போது இருந்த நாங்கள் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் காலம் நெருங்க நெருங்க பொருத்தமான பிராணிகளை எங்களுக்கு கொள்வனவு செய்ய முடியாது. அநியாயமான முறையில் நாங்கள் விலை கூட கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். ஆக இப்போது இருந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹு தஆலா ஒரு குடும்பத்துக்காயினும் ஒரு உதுஹியாவுடைய ஒரு பிராணி அறுத்து கொடுக்கப்படுகின்ற அளவுக்கு நாங்கள் தயாராக வேண்டும். கண்ணியமானவர்களே, உதுஹியாவுடைய விளக்கங்களை சட்டதிட்டங்களை உலமாக்களை அணுகி நாங்கள் கேட்க வேண்டும், தெளிவுகளை பெற வேண்டும். சட்டங்களை தெளிவாக சொல்லக்கூடிய இடமாக மிம்பர் மேடை அமைய மாட்டார். யாரெல்லாம் உதுஹியா கொடுப்பதற்கு நியத்து செய்வார்களோ ஹஜ்ஜுடைய துல்ஹஜ் மாதத்துடைய தலைப்புறை தென்பட்டதிலிருந்து தங்களுடைய முடிகளையும் நகங்களையும் களைவதையோ அல்லது ஷோட் பண்ணுவதையோ வெட்டுவதையோ தவித்துக் கொள்ள வேண்டும். அது மக்ரூஹாக இருக்கின்றது. உதுஹியா கொடுப்பதற்கு நியத்து வந்துவிட்டால் உதுஹியா கொடுப்பதற்கு நியத்து செய்தவர் தலைப்புறை கண்டதிலிருந்து முடிகளை வெட்டவும் கூடாது, நகங்களை களையவும் கூடாது. கூட்டாக உதுஹியா கொடுப்பதாக இருந்தால் சில சமயங்களில் ஒரு மஹல்லா ரீதியாக மஸ்ஜித் ரீதியாக குடும்பங்களில் பலர் சேர்ந்து கொடுப்பதாக இருந்தால் அதில் நாங்கள் பல விஷயங்கள் கவனிக்க வேண்டி இருக்கின்றது. அந்த விடயங்களை மூலமாக அணுகி கேளுங்கள். ஒரு மஹல்லாவில் பலர் சேர்ந்து உதுஹியா கொடுக்கின்ற பொழுது 6-7 மாடுகள் இருந்தால் சில சமயங்கள் ஒரு மாடு ஓடிவிட்டது அல்லது செத்து விட்டது என்று சொன்னால் அது யாருக்குரிய மாடு? எனவே அந்த பிராணியை நாங்கள் குறிப்பிட வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. இந்த மாடு யாருக்குரிய மாடு என்பதை குறிப்பிட வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. சில சமயங்களில் நாங்கள் சேர்க்கின்ற அந்த பணம் உதுஹியாவுடைய அந்த பிராணியை கொள்வனவு செய்து அதையும் தாண்டி மீதமாகிவிட்டால் அதை என்ன செய்வது? இப்படியான பல விஷயம் இருப்பதன் காரணத்தினால் இவற்றை பற்றிய தெளிவுகளை உலமாக்களை அணுகி பெற்றுக்கொண்டு உதுஹியா சம்பந்தப்பட்ட ஏனைய உதுஹியாவுடைய பிராணியின் வயது, கண்ணியமானவர்களே, ஆடு மாடாக இருக்கின்ற பொழுது 2 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். 2 வயது பூர்த்தியான மாட்டை நாங்கள் உதுஹியாவுக்காக வேண்டி கொள்வனவு செய்ய வேண்டும். செம்பறி ஆடாக இருந்தால் 1 வயது பூர்த்தியான ஆட்டை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.
இன்று நமது பகுதிகளில் 2 வயது பூர்த்தியான சாதாரண நாட்டு ஆடு கிடைப்பது கஷ்டம், அரிது. ஆனால் செம்பரி ஆடாக இருந்தால் 1 வயது பூர்த்தியான ஆட்டை உதுஹையாவுக்கு நாங்கள் அறுக்க முடியும். இன்று நமது பகுதிகளிலும் செம்பரி ஆடு கிடைக்கின்றது. முடியுமானவருக்கு நாங்கள் இந்த ஷரத்துகளை நாங்கள் கவனித்து இன்ஷா அல்லாஹ் எந்தெந்த பிராணிகள் உதுஹையாவுக்கு செல்லுபடியாக எப்போது அறுக்க வேண்டும், நேரம் என்ன, வயது என்ன என்ற விடயங்களை எல்லாம் உலமாக்களை அணுகி கேட்டு தெரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த உதுஹையாவுடைய இந்த அமல் நாங்கள் செய்வதற்கு தயாராக வேண்டும். இதன் மூலமாக நாங்கள் சதக்காவுடைய நன்மை மாத்திரமல்ல, இஸ்லாத்தினுடைய மிக பெரும் ஒரு சின்னம், ஒரு அடையாளத்தை உயிர்ப்பித்திருக்கின்றோம். உதுஹையா என்பது அது தர்மம், சதக்கா, குடும்பங்களை சேர்ந்து கொள்ளக்கூடிய கவனிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. எல்லாவற்றையும் தாண்டி இஸ்லாத்தினுடைய சின்னத்தை நாம் உயிர்ப்பிக்கின்றோம், இஸ்லாத்தின் அடையாளத்தை கண்ணியப்படுத்துகின்றோம் என்பதுதான் இதில் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே இன்ஷா அல்லாஹு தஆலா இதை சமூகத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் மஹல்லா ரீதியாக, குடும்பம் ரீதியாக முன்வந்து அதை இலவுபடுத்தி அதற்குரிய முறைகளை, சட்டங்களை கேட்டு விளங்கி அழகாக செய்ய முன்வர வேண்டும். மிக முக்கியமான விடயம் கண்ணியமானகளே, உதுஹையாவுடைய அந்த அமலை கடமை நாங்கள் செய்கின்ற பொழுது 2 முக்கியமான விடயங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று, நம்ம நாட்டுடைய சட்டம். நாங்கள் பிற மத மக்களோடு சேர்ந்து வாழுகின்றோம். அவருடைய உணர்வுகளை தூண்டுகின்ற அளவுக்கு நாங்கள் இந்த உதுஹையாவுடைய அமலை செய்கின்ற பொழுது நம்ம நடவடிக்கை இருக்கக்கூடாது. உதுஹையாவுடைய பிராணியை நாங்கள் அறுக்கின்ற பொழுது அதை வீடியோ செய்வது, போட்டோ எடுப்பது, அவருடைய மாமிசங்களை பங்கு வைக்கின்ற பொழுது அதனுடைய வீடியோக்கள், இவற்றை நாங்கள் சமூக சோசியல் மீடியாக்கள் நாங்கள் பகிர்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் நாங்கள் இதனால் பல்வேறுபட்ட அசௌகரிய நிலைமை சந்தித்திருக்கின்றோம். இதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், இஹ்லாஸோடு நாங்கள் செய்ய வேண்டும். நாம் அறுக்கின்ற பிராணியுடைய இறைச்சியோ மாமிசமோ இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. நமது இஹ்லாஸ், உள்ள தூய்மைதான் அல்லாஹ்வை சென்றடைகிறது. ஆகவே இந்த விடயத்துக்கு கவனமாக இருக்க வேண்டும். 2வது கண்ணியமானங்களே, உதுஹையாவுடைய அந்த அமலை நாங்கள் செய்கின்ற பொழுது சுற்றுச்சூழல், இதனுடைய சுத்தத்தை கவனிக்க வேண்டும். சிலர் உதுஹையாவுடைய கடமையை செய்கிறார்கள், அந்த அமலை செய்கிறார், ஆனால் அவருடைய கழிவுகளை பொது இடங்களில் வீசுகின்றார்கள். கடற்கரையிலே, மக்கள் உல்லாசம் இருக்கிற இடங்களிலே, பாடசாலை வளாகங்களிலே அதை வீசி விடுகிறார்கள். இவைகளெல்லாம் மார்க்கத்தில் கண்டிப்பாக தடுக்கப்பட்ட விடயங்கள். உதுஹையா செய்கின்ற பொழுது இந்த எல்லா விடயங்களை கவனித்து தன்னால் செய்ய முடியுமாக இருந்தால் நாங்கள் அதற்கு தயாராக வேண்டும். உதுஹையாவுடைய பிராணியை கொள்வனவு செய்கின்ற விடயம், மிருகவதை என்பது இஸ்லாத்தில் மிக கண்டிப்பாக அது தவிர்க்கப்பட வேண்டும். இஸ்லாம் ஜீவ காருண்யத்தை பற்றி பேசியது போல் எந்த மதமும் பேசவில்லை. இந்த விடயங்கள் எல்லாம் கவனித்து இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த வருடம் நாங்கள் எல்லோரும் வசதி உள்ளவர்கள் இது உதுஹையாவுடைய அந்த அமலையும் செய்வதற்கு முன்வர வேண்டும். இதன் ஊடாக இன்ஷா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பான், கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி சமூகத்துக்குரிய அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பிரத்யேகமான அருள் பார்வை உண்டாகும். அல்லாஹ் நம் அனைவர்களை பொருந்தி கொண்டு அந்தந்த காலத்துக்குரிய அமல்களை முறையாக செய்து அல்லாஹ்வுடைய அன்பை, நெருக்கத்தை பெற அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வாய்ப்பளிப்பானா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, நல்ல முடிவை தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய முஹப்பத்தோடு, அன்போடு, உன்னுடைய திருப்தியோடு மௌத்தாகக்கூடிய பாக்கிட்டு தருவாயாக. முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் கண்ணியப்படுத்தி பாதுகாப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله حق التقوى ولا تموتن إلا وأنتم مسلمون. ويقول الله جل شأنه أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وآله من كان له سعة فلم يضحي ولا يقربن مصلانا
أو كما قال صلى الله عليه وآله. وفقنا الله سبحانه وتعالى لما يحب ويرضى واجعل آخرتنا خيرا من الأولى. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم وهو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقوى ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. إن أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدث بدعة، وكل بدعة ضلالة. وعليكم بالجماعة، فإن يد الله مع الجماعة، ومن شد في النار. ألا وصلوا عباد الله على رسول الهدى، فقد أمركم الله سبحانه وتعالى بذلك في كتابه، حيث قال: إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. اللهم ارحم الأربعة الراشدين الذين قضوا بالحق وبه كانوا يعدلون، أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم، وعن الآل والصحب الكرام، وعنا معهم بعفوك وكرمك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا ووسع لنا خلقنا وطيب لنا كسبنا. اللهم أعز الإسلام المسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين. اللهم اكفنا شر الظالمين. اللهم ادفع عنا الغلاء والوباء والمحن والفتن وسوء الأمراض يا رب العالمين. اللهم اجعل هذا البلد آمنا مطمئنا رخاء وسخاء، وسائر بلاد المسلمين يا رب العالمين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار. ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الكريم يذكركم، واشكروه على نعمه يزدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.